விழுப்புரம் கும்பகோணம் சாலையில் உள்ள பஞ்சமாதேவி அகரம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிற நிலையில் அங்குள்ள மக்களின் நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக பெய்த கனமழை காரணமாகவும் தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறப்பு அதிகமான காரணமாகவும் பல்வேறு இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் கும்பகோணம் சாலை அருகே உள்ள பஞ்சமாதேவி அகரம் கிராமத்தில் அருகில் உள்ள ஏரிகளில் ஆற்று நீர் புகுந்ததனால் ஏரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. அவர்களுக்கு கடந்த 1 வார காலமாக மின்சாரம் வழங்கப்படவில்லை, நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள். வீட்டில் உள்ள பொருட்கள், ஃப்ரிட்ஜ், டிவி மற்ற பொருட்கள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கி சேதமாகி உள்ளது. இந்த நிலையில் தங்களை யாரும் கவனிக்கவில்லை என்றும் தங்களுக்கு உணவு, குடிநீர் வழங்கவில்லை என்றும் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணீரை இறைக்கும் பணியில அந்த மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த 300க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தண்ணீரில் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள். விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜோதி நரசிம்மன்.